நான் எப்படி சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதாவது நீ என்னை தவிர, பைபிளை தவிர நீ எதையுமே பார்க்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் உலகத்தை பார்த்துட்டு இருந்தேன், மனுஷங்களை பார்த்துட்டு இருந்தேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தேன், உலகத்தை எப்படி அனுபவிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். எப்போ உங்களால் ஆண்டவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை சில கட்டுகளில் நடத்தும் போது தான் உங்களால் ஆண்டவரை பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் ஏன் இப்படி பிறந்திருக்கேன், எனக்கு ஏன் இப்படி வியாதியாக இருக்குது, உங்களுக்கு கூட ஏன் எனக்கு இப்படி பிரச்சனையாகவே இருக்குது, ஏன் என்னோடய வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது, முள்ளில் நடக்கிற மாதிரி, நான் இப்படி ஏன் ஆண்டவர் என்னை மட்டும் இப்படி உருவாக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்கிறேன், ஒரு நற்செய்தி சொல்கிறேன். அது உங்கள் நல்லதுக்கு தான். எதுக்கு தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு அந்த கட்டு கொடுத்துருக்காரு? உங்களை வச்சு நிறைய பேரை தொடணுன்றதுக்காக தான்.